எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பை வைத்து தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவரோடு நடந்து வருகிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒரு கரிசனை உள்ள வாழ்க்கையாக மாறும். பவுலை பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவரோடு ஒப்புரவாகுதலை அவர் ஏற்படுத்தினார். மக்களோடு நாம் ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தும் பொழுது பகைமைகள் மாறும், உறவுகள் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், இன்பம் பெருகும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மை புதிய நன்மைகளினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஒருவேளை நம் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த மாதத்தில் அதற்கான தீர்வுகளை தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த நாம் இணைந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரோடு நெருக்கமாய் இல்லாமல் இருப்பதற்காக உலகத்தின் பல சக்திகள் நம்மை நெருக்கி ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு இடைவெளியை கொண்டு வந்து நம்மை தூர கொண்டு செல்லுகிறதான பல எதிரான சக்திகள் நெருக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். அதோடு கூட ஆண்டவரின் மூலமாக மற்ற மக்களோடும் ஐக்கியத்தை வைத்திருக்க வேண்டும். இன்னும் நாம் செய்து கொண்டிருக்கிறதான வேலைகளிலும் கூட நல்ல ஒரு ஒப்புரவாகுதலை வைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழிய பாதையில் பார்க்கும் பொழுது கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்புரவாகுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒப்புரவாகுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். பவுலின் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்தது. மிக முக்கியமாக அநேகரை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். கிறிஸ்தவர்களை வெறுத்தவனாகவும் கிறிஸ்துவுக்கு எதிராகவும் செயல்பட்ட அநேக கிறிஸ்தவர்களை பாடுபடவும் வைத்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இதனால் அவனை பார்த்து அநேகர் பயந்து ஓடுகின்றதான சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆரம்ப காலத்தில் பார்க்கும் பொழுது பாவம் இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த உலகத்தில் பாவம் உருவாக்கப்பட்டு அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக சென்று கொண்டிருந்ததான ஒரு சூழ்நிலை. ஆனால் பின்பு பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த இழந்து போனதை மறுபடியும் ஒரு ஒப்புரவாக்குதலோடு மக்களை தன்னண்டையில் சேர்ப்பதற்காக அநேக ஊழியக்காரர்களை அனுப்பினார். அப்படியாக தான் அப்போஸ்தலனாகிய இந்த பவுலையும் அவர் அனுப்பினார். இந்த பவுலை அனுப்புவதற்கு முன்பதாக அவர் செய்த ஒரு காரியம், இந்த பவுலோடு ஒரு ஒப்புரவாக்குதலை ஏற்படுத்திவிட்டு இவர் ஆண்டவருக்கும் பவுலுக்கும் இடையில் நல்ல ஒரு உறவை உறுதிப்படுத்தி விட்ட பிறகுதான் இந்த உன்னதமான பணிக்கு பவுலை அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் ஒரு உண்மையான இயேசுவால் உயிர்த்தெழுந்த இயேசுவால் தொடப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமையான வாழ்க்கை காணப்பட்டது, ஒரு சமாதானமான வாழ்க்கை காணப்பட்டது, ஒரு கரிசனை உள்ள மனிதனாய் காணப்பட்டான். எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பை வைத்து தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவரோடு நடந்து வருகிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒரு கரிசனை உள்ள வாழ்க்கையாக மாறும்.
அன்புள்ள வாழ்க்கையாக மாறும். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேகர் அவர்கள் மூலமாக ஒப்புரவாக்குதலை பெற்றுக்கொள்ள முடியும். அதை பவுலுடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பவுல் அநேகரை ஆண்டவரோடு ஒப்புரவல் ஆக்குவதற்கு பல முயற்சிகளை செய்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவது பார்க்கும் பொழுது இந்த ஒப்புரவாகுதல் மக்களுக்கும் இடையில் இருக்க வேண்டியது அவசியம். சிலுவையில் மூலம் நம் கிறிஸ்து அனைவருக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். புறஜாதியுடைய மக்கள் பவுலுடைய ஊழிய நாட்கள் பார்க்கும் பொழுது புறஜாதிகளின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவர்களை தள்ளி வைத்திருந்தார்கள். அவரிடத்தில் நெருக்கமான உறவுகளை வைத்திருக்க மாட்டார்கள். ஏன் அது பார்க்கும் பொழுது இந்த புறஜாதி மக்கள் அந்நியராகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் அவர்களை பார்க்கப்பட்டார்கள். யூதர்கள் புறஜாதியர் மீது கடும் வெறுப்பையும் வளர்த்து கொண்டு அவர்கள் ஒருபோதும் புறஜாதியருடன் ஒன்று சேரவும் மாட்டார்கள், சாப்பிடவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட வெறுப்பு காணப்பட்ட அந்த நேரத்தில் பவுல் இந்த மக்களை ஒன்றிணைக்கின்ற பணியில் ஈடுபட்டார். காரணம், வேறுபாடு இருக்கக்கூடாது, ஒருவருக்கொருவர் வெறுப்புகள் இருக்கக்கூடாது, அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை மக்கள் மத்தியில் செய்து அவர்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்தவர் தான் இந்த பவுல். ஒட்டுமொத்தமாக அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார், நாம் மற்றவர்களுடன் ஒப்புரவாகாவிட்டால் தேவனோடு ஒப்புரவாக முடியாது என்று சொல்லி நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நாம் ஒரே சரீரமாக இருக்கும் ஒருவேளை மற்றவரோடு ஒப்புரவாகாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாக முடியாது என்று சொல்லி அங்கு அழகாக சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் ஊழிய பாதையில் பார்க்கும் பொழுது கூட இயேசுடைய போதனையிலும் அவர் சொல்லும் பொழுது தன்னை போல் பிறரை நேசி என்று அழகாக சொல்லுகிறார். தன்னை போல் பிறரை நேசிக்க வேண்டும், மற்றவரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், மற்றவரிடத்தில் இரக்கம் காட்ட வேண்டும். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்று சொல்லி எதற்காக இயேசு சொன்னார் தெரியுமா? ஒருவருக்குள்ளாகவும் வேறுபாடு இருக்கக்கூடாது, ஒருவருக்கு இடையிலும் எப்படிப்பட்டதான கரைகளும் குறைகளும் இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்திலும் கூட, நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கிற இடத்திலும் கூட நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் அவர்களோடு பேசி ஒப்புரவாகும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அதை கனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய உதவியை செய்வார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பவுலுடைய ஊழியத்தில் பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொரு ஊழிய பகுதியிலும் மக்கள் மீது சில நேரங்களில் கோபமாக இருந்தாலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பாவ வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு கடினமாக போதித்தாலும் அவர்களை பார்க்கும் பொழுது கரிசனையோடும் எந்த பகையும் இல்லாமல் மக்களோடு இணைந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்த நிமித்தமாக அநேகர் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டார்கள். அநேகர் ஆண்டவர் பக்கமாக இழுப்பதற்கு உதவியாக இருந்தது. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு இது மிகவும் உதவியாக இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகுதலை நாம் அனுதினமும் பின்பற்ற வேண்டும். ஒருவேளை நம் வீட்டில் இருப்பவர்கள் கூட நாம் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இரவு நித்திரைக்கு போவதற்கு முன்பதாக அவர்களோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி ஒப்புரவாகுதலை ஏற்படுத்திவிட்டு நாம் நித்திரைக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கடைசியாக பார்க்கும் பொழுது மக்களுக்கும் அவர்கள் வேலைக்கும் இடையில் ஒரு ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், மிகுந்த தைரியத்தோடு நான் உங்களுக்கு பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். மிகவும் பவுலுடைய ஊழிய பணியில் மிகவும் உன்னதமான உண்மைத்தன்மை அதிகமாக இருந்தது. அவருடைய ஊழியத்துல ஒரு உண்மைத்தன்மை எப்பொழுதும் இருந்ததை பார்க்கும் பொழுது இங்கு மக்களுக்கு எழுதும் பொழுது அவர் பல காரியங்களை குறித்து மக்களுக்கு எழுதுகிறார். மகிழ்ச்சியை குறித்து, உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், நற்பெயர் இருக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும், கடவுளை சார்ந்திருக்க வேண்டும், நெறிமுறை நடத்தை இருக்க வேண்டும், பண்பு ஆகியவற்றை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அழைக்கிறார். அது மட்டுமல்ல, உண்மைத்தன்மை அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக பணி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை உண்மையோடு செய்ய வேண்டும். மனம் கோணாமல் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக கனப்படுத்துவார். தன் கடமைகளை செய்யாதவர் மற்றும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் உண்மை இல்லாதவர் எவரும் பொறுப்பற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேலைக்கும் அதன் கூலிக்கும் பாத்திரவான்களாக இருக்காதவர்கள் நிச்சயமாக தேவனுடைய பார்வையில் விரும்பத்தக்காதவர்களாக காணப்படுவார்கள். நாம் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும், அது சிறு வேலையாக இருந்தாலும், பெரிய வேலையாக இருந்தாலும், பெரிய அரசு பணியில் இருந்தாலும், சாதாரணமான கூலி வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையாக இருப்பதுதான் நம்முடைய பணிக்கும், நாம் செய்து கொண்டிருக்கிற பணிக்கும் நமக்கும் இடையில் ஒரு உன்னத ஒப்புரவாகுதல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்புரவாகுதல் என்பது ஒரு உன்னத அனுபவம். இந்த ஒப்புரவாகுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால், அவர் பல காரியங்களிலிருந்து அவன் தன்னை தப்பித்துக் கொள்ள முடியும். பகைமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தின் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க முடியும். இந்த ஒப்புரவாகுதல் அனைத்து தனி நபர்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு தனி நபர்களும் தான் செய்யும் எந்த ஒரு பணிகளையும் நேசித்து உண்மையோடு செய்ய வேண்டும் என்பதை பல இடங்களில் அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். பவுலை பார்க்கும் பொழுது, பவுலுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவரோடு ஒப்புரவாகுதலை அவர் ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, இன்னும் பவுலை பார்க்கும் பொழுது மக்களோடு அவரும் ஒப்புரவாகுதலை வைத்திருந்தார். மக்களுக்கும் உங்களுக்குள்ளாக நீங்கள் ஒப்புரவாகுதலை வைத்து நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக தெரிவித்தார். இன்னும் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, அவர் செய்ததான ஊழிய பணியில் உண்மையுள்ளவராக இருந்தார். அதிலேயும் ஒரு ஒப்புரவாகுதலை வைத்திருந்தார். இதன் மூலமாக, பவுலின் மூலமாக அநேகர் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். அநேகருக்கு சமாதானம் கிடைத்தது, அநேகருக்கு விடுதலை கிடைத்தது, அநேகருக்கு அற்புதங்கள் நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு தனிநபர் ஏற்படுத்துகின்ற ஒப்புரவாகுதல் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், அநேகருடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த மாதத்திலும் கூட ஒரு தீர்மானத்தோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். ஒப்புரவாகுதல் நமக்கு மிகவும் அவசியம். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஒப்புரவாகுதல் ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கும் ஒரு ஒப்புரவாகுதல் இருக்கும் பொழுது பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு, பாவமான வாழ்க்கையை விட்டுவிட்டு பாவமில்லாத புதிய வாழ்க்கைக்கு நேராக சென்று விடுவோம். அது மட்டுமல்ல, மக்களோடு நாம் ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தும் பொழுது பகைமைகள் மாறும், உறவுகள் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், இன்பம் பெருகும். இன்னும் ஏழை பணக்காரர், உயர்வு தாழ்வு என்கின்றதான சூழ்நிலைகள் மாற்றப்படும். அது மட்டுமல்ல, நாம் செய்து கொண்டிருக்கிற பணியில் உண்மையோடு இருக்கும் பொழுது, அதில் ஒரு ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தும் பொழுது அங்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய முயற்சியின் மூலமாகவும் பணியின் மூலமாக கொண்டு வர முடியும் அல்லவா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த மாதத்தின் முதல் நாளுக்காகவும் இந்த புதிய மாதத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உன்னதமான அனுபவத்தை எங்களுக்கு நீ தந்தீரே, உமக்கு நன்றி. ஒப்புரவாகுதலின் அனுபவம் என்பது உன்னதமான ஒரு அனுபவம். இந்த உன்னதமான அனுபவத்தின் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் எந்த இடங்களெல்லாம் ஒப்புரவாகுதல் இல்லாமல் இருக்கிறதோ அதை ஆண்டவர் கொடுத்து, இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் உயர்வுகளையும் நன்மைகளையும் கொடுத்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வறுமைகள் எல்லாம் மாற்றப்படட்டும். தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுப்பீராக. இல்லை என்று சொல்லி ஆண்டவரே மிகுந்த வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளுக்கு எல்லா விதமான அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்துவீராக. பலவீனத்தினாலும் சரீரத்தில் பல்வேறு நோயினாலும் வாடிக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகம் பலனை ஆண்டவர் பரத்திலிருந்து கொடுப்பீராக. அது மட்டுமல்ல ஆண்டவரை, கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல கல்வியில் உயர்வுகளை கொடுப்பீராக. பணிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பீராக. திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவீராக. வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி
பல நாட்களாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீடை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ பாதுகாவல் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிறைவாக இருக்கட்டும். இந்த நேரத்தை உடைய கரத்திலே அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை நாங்கள் உம்மிடத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு நாமம் பரவ வேண்டுமே, முழங்கால்கள் முடங்க வேண்டுமே. உயிர்த்த இயேசு நாமம் பரவ வேண்டுமே, முழங்கால்கள் முடங்க வேண்டுமே. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் போபவன் யார்? யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் போபவன் யார்? என்னை நான் தருகிறேன், என்னை நான் தருகிறேன், உமக்காய் நான் வருகிறேன். என்னை நான் தருகிறேன், என்னை நான் தருகிறேன், உமக்காய் நான் வருகிறேன்.